தமிழ் மக்களுக்கு வணக்கம். தள்ளி போகிறதா ஜனநாயகன் அப்படின்றது தான் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். திரும்ப திரும்ப இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே. ஜனவரி 6ல் ஆரம்பித்தது இது. எப்போ இவங்க முதல்ல நீதிமன்றத்துக்கு போனாங்களோ, அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு முறையும் அவர்கள் அது ஒரு நீதியரசர் பெஞ்சா இருக்கட்டும், அல்லது 2 நீதியரசர்கள் டிவிஷன் பெஞ்சா இருக்கட்டும், இல்ல அங்கேருந்து உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்திலேருந்து திரும்பி டிவிஷன் பெஞ்சுக்கு வந்ததா இருக்கட்டும், இன்னைக்கு டிவிஷன் பெஞ்சில அந்த ஆர்கியுமெண்ட் நடந்ததா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ஒரு பரபரப்பாகவே சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்றால், அம் விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகாவுடைய தேர்தல் வேலைகள் அப்படின்றதை கூட இப்போ அவங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது அவங்க சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்க எல்லாரும் இப்போ அதையெல்லாம் தேர்தலை பற்றிலாம் அவங்க பேசுறதா இல்ல. இப்போ முழு நேரமா அவங்க வந்து இது ஜனநாயகன் வருமா? வராதா? அப்படின்றது தான். அல்லது எப்பொழுது வரும்? அப்படின்றத குறித்து தான் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, ஆதங்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நீதிமன்றத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், அதாவது அங்கே வாத பிரதிவாதங்கள்லாம் கூட எடுத்து வச்சு, அத வந்து அக்கு வேறு, ஆணி வேறா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சட்ட வல்லுனரா மாறி, அதை பிரித்து மேயறாங்க. அதில நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அல்லது வரவேற்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முன்னெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கக்கூடியவர்கள் ரசிகர்களாக இருந்த வரையில பார்த்தீங்கன்னாக்க, அஜித் ரசிகர்களோட சண்டை போடுவாங்க, சூர்யா ரசிகர்களோட சண்டை போடுவாங்க, ரஜினி ரசிகர்களோட சண்டை போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, வார்த்தை பிரயோகங்கள் தான் நெறைய நடந்துகிட்டு இருக்கும். ஆனா, இந்த முறை இவர்கள் அரசியல்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சட்டம் என்றால் என்ன? சட்டத்தில இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? அது என்னென்னலாம் ப்ரொசீஜர் சொல்லுது? அப்படின்றதை எல்லாம் வந்து கூர்ந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது என்ன சொல்லுது? எப்படி இது இயங்குது? ஒரு சட்டம் என்றால் எப்படி இயக்கப்படுது? ஒரு நீதிமன்றத்தில் எப்படி வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? ஒரு சிபிஎஃப்சினா அதில என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? ஒரு சிபிஐனா அது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுது? அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில வந்து இளைய தலைமுறை இதை நோக்கி இளைஞர்கள் இந்த புரிதலை நோக்கி செல்வது அல்லது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து விஜய்க்கு நன்றி சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22லிருந்து இந்த படத்துடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. அது எப்பொழுது சென்சார் போர்டுல அ பார்வைக்கு வைக்கப்பட்டதோ, அதிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு, ஜனவரி 5ல் சென்சார் போர்டு தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நோட்டீஸ் அவர்கள் சொல்லிவிட்டதாகவும், அ ஆன்லைன்லேயே அப்லோட் செய்து விட்டதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து தயாரிப்பாளர் தரப்பு அவங்க வைக்கிறாங்க. இந்த வாத பிரதிவாதம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க, டிவிஷன் பெஞ்ச்ல நடந்திருக்கு. இந்த வாத பிரதிவாதங்கள முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது கோர்ட்ல வந்து நெறைய கருத்துக்கள் சொல்லப்படும். நீதியரசர்கள் சில கருத்துக்கள சொல்லுவாங்க. எதிர்தரப்பு வந்து சில வாதங்களை வைப்பாங்க. இந்த பக்கம் அந்த பெட்டிஷன கொண்டு போன அப்பீலுக்கு கொண்டு போன தரப்பு அவங்க வாதங்களை வைப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதும் கூட, அதில முக்கியமான அம்சங்கள், அதாவது இதோடைய சாராம்சம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை தான் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். இதில என்ன அப்படின்னா, 3 முறைக்கு மேல தலைமை நீதியரசர் அவங்களுடைய தலைமையிலான பெஞ்சில தான் இந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது. இன்னைக்கு இந்த விசாரணை நடைபெற்றது. அதில 3 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு கேள்விய கேட்கிறார். திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அது என்னன்னா, நீங்க ஒரு நீதியரசர் பெஞ்சில அவங்க வந்து அந்த சிபிஎஃப்சி தரப்பு வாதத்தையே நீங்க எடுத்துக்காம, அதாவது அவங்க தரப்பு கவுண்டர் என்ன? அவங்க தரப்பு எதிர்வாதம் என்ன? அப்படின்றதே எடுத்துக்கொள்ளாமல், ஒரு தரப்பின் வாதத்தை மட்டும் வைத்து நீங்க வந்து தீர்ப்பு சொன்னது அப்படின்றது சரியா? இது ஒரு சரியான வழிமுறையா? அப்படின்றது தான் வந்து 3 முறைக்கு மேல அவர் கேட்கிறாரு. அதுக்கு அஃப்கோர்ஸ் அ ம நம்ம இவங்க தரப்பு வழக்கறிஞர் பராசரன் அவர்கள், அ ப தயாரிப்பு நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர் வந்து அவர் சதீஷ் பராசரன் அவர்கள், அவர் சில கருத்துக்கள்லாம் சொல்றார். சில மேற்கோள்லாம் காண்பிக்கிறார். அதாவது உச்சநீதிமன்றத்திலிருந்து சில மேற்கோள்கள்லாம் காமிக்கிறார். ஆனாலும் கூட இது ஒரு அடிப்படை கேள்வி. அந்த நீதிமன்றம் 3 முறை இதை கேட்கிறது என்றால், நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது இந்த ஒரு ஷரத்தை மையமாக வைத்து அல்லது இந்த ஒரு விஷயத்தை மையமாக வைத்துத்தான் இருக்கப் போகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீதிமன்றத்தில நானே நிறைய வழக்குகள சந்திக்கிறேன் அப்படின்னும் பொழுது,
எந்தெந்த அ அ அ குறிப்புகளை வந்து நீதிமன்றங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்? நீதிமன்றம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள்ல எதையெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம்? எதையெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்ட்டு கடந்து போகலாம்? எதெல்லாம் வந்து தீர்ப்புல இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? இதெல்லாம் வந்து புரிந்து கொண்டு வைத்திருப்பதால், நான் பார்த்த வரையில இதோடைய சாராம்சம் அந்த ஒரு லைன்ல தான் நிக்குது. அந்த ஒரு கேள்வியில தான் நிக்குது. அதுக்கு ஒரு நேரடியான பதிலை வந்து சதீஷ் பராசரன் அவர்களால் கொடுக்க முடிந்ததா என்றால், என்னை பொறுத்தவரைக்கும் இல்லன்னு தான் நான் சொல்வேன். நான் பார்த்து புரிந்து கொண்ட வரையில் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ பார்க்கும்பொழுது. அப்போ அந்த அடிப்படையை வைத்து, மிச்சதெல்லாம் வந்து இந்த கேஸுடைய மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேஸ்ல எவ்வளவு தூரம் வந்து யார் தரப்புல வந்து நியாயம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்து விசாரணையில தான் நீங்க போவீங்க. ஆனால் இப்பொழுது அவங்க கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த அப்பீல் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? எதற்காக சிபிஎஃப்சி தரப்பு இந்த அப்பீல் வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு நீதியரசர் வந்து அமர்வு அப்படின்றது வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு எங்களுடைய வாதத்தை நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு முன்னரே அவங்க வந்து அதை வந்து அ கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்ப அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடியது. ஏன்னா, பொதுவாக இது மாதிரியான அ வாத பிரதிவாதங்கள்ல கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு அது எழுத்துப்பூர்வமா இருக்கலாம், இல்ல வாதமா நீதிமன்றத்திலயும் வைக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4லிருந்து 6 வாரங்கள் கால அவகாசம் வழங்கப்படும். சரி 4லிருந்து 6 4 வாரங்கள் கால அவகாசம் கொடுக்கலன்னா கூட 1 நாளோ 2 நாளோவாவது குடுத்துருக்கலாம். அதை கூட கொடுக்கவில்லை அப்படின்றது தான் சிபிஎஃப்சி தரப்பு வாதம். இந்த வாதத்தை மிகவும் கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச். ஏன் அதை எடுத்துக்கிறாங்கன்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. நாளைக்கு யார் வேண்டுமானாலும் ஒரு வழக்கு போட்டுட்டு, தங்களுடைய வாதத்தை மட்டும் கேட்டுட்டு நீதிமன்றம் ஒரு ஆர்டர பாஸ் பண்ணுறது அப்படின்றது சரியா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது முக்கியமான ஒரு கேள்வி. இது தவறான முன்னுதாரணத்தை திரும்பவும் சொல்றேன். இது தவறான முன்னுதாரணத்தை மற்ற எல்லா வழக்குகளுக்கும் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுனால தான் நீதிமன்றம் இதை கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது. ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த தீர்ப்பு அதை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மட்டத்திலையும் இருந்தது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இவங்க தயாரிப்பாளர் தரப்பு சென்ற பொழுது அங்கே அவங்க பெற்ற அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, இன்று இந்த விசாரணையை நடத்தி ஒரு தீர்வை நோக்கி அந்த உயர்நீதிமன்றம் செல்லும் என்று நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அன்றைக்கே கூட அதான் சொன்னேன். உயர்நீதிமன்றம் இன்றைக்கே தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த கோர்ட்டுக்கு அந்த முழு அதிகாரம் இருக்கிறது முடிவு செய்வதற்கு தாங்கள் எப்பொழுது தீர்ப்பை கொடுக்கப் போகிறார்கள் என்று. அதை வேறு நீதிமன்றங்கள் முடிவு செய்ய முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுதே இது பேசப்பட்டது. இது மாதிரி இந்த விசாரணை வந்து இன்னைக்கு எவ்வளோ நேரம் நடக்கும்? ஏன்னா எங்களுக்கு வேறு வழக்குகள்லாம் இருக்குன்ட்டு வேறு பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்கல்ல, மற்ற வழக்குகளில் இருக்காங்களா, அவங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்களா, அவங்க கேட்குறாங்க. இது லஞ்சுக்கு மேலே போயிட்டுருக்கு, இது எப்போ முடியும், இன்றைக்கி முடியுமான்னதுக்கு அவர் சிரிச்சுட்டே நீதியரசர் சொன்னதாக நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இல்லை இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, இன்றைக்குள்ள விசாரித்து தீர்ப்பை கொடுக்கறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த விசாரணையை நம்ம கொண்டு போகலாம் முழுசா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இன்றைக்கு 2 தரப்புமே அவங்களுடைய விசாரணையை, அதாவது அவங்களுடைய வாத பிரதிவாதங்களை கூறி முடித்து விட்டார்கள். இதில் தான் இப்போது ஆர்டர் ரிசர்வ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆர்டர் ரிசர்வ்டு அப்படின்னு போடுறாங்கன்னா, அதாவது நீதிமன்றம் அப்பொழுதே கூட அங்கேயே கூட தீர்ப்பை வாசிக்கலாம். ஆனால் தீர்ப்பை அவர் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறார்கள் அப்படின்னா, அது என்ன நாளைக்கு கூட கொடுக்கலாம். இல்லை இப்போ இந்த குடியரசு தினம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கொடுக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறாங்கன்னா, இது தள்ளி போகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து இருக்கிற இதில் வந்து நம்ம 20ஆம் தேதி இருக்கோம் அப்படின்னா 2021 அப்படின்னாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா 23க்கு முன்னாடி கொடுக்கணும். 23 வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கோர்ட் ஹாலிடே அப்படின்ற ஒரு சூழலில், மண்டே வந்து ரிப்பப்ளிக் டே அப்படின்ற சூழலில் இந்த 2 நாள் விடுபட்டு போய்விட்டது என்றால், அவர்கள் ரிப்பப்ளிக் டேக்கு அப்புறம் குடியரசு தினத்திற்கு அப்புறம் தான் அவங்களால அந்த தீர்ப்பை வழங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே வழங்கப்பட்டாலும் எந்த தரப்புக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அந்த தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடி போகலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றத்தை நாடி செல்கிறது என்றால் அது ஒரு தனி ப்ரொசீஜர். அப்போது அது எவ்வளோ நாட்கள் இழுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் உடனே அவசர வழக்காக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது.
எல்லாம் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அது என்னென்னா, அந்த சான்றிதழ் உங்கள் கைக்கு வராமல் நீங்கள் எப்படி தேதியை அறிவிக்கிறீர்கள்? நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது ஒரு கமர்ஷியல் வெஞ்சர்னு சொல்கிறீங்க, அதாவது இது ஒரு வர்த்தகம்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு வர்த்தகம் என்றால் முறையான சான்றிதழை கையில் எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் தானே நீங்கள் அந்த அந்த ப்ராடக்டை, அந்த எந்த இதை உற்பத்தி பண்ணியிருக்கீங்களோ அதை கொண்டு போய் நீங்கள் விற்பனை செய்ய முடியும். அப்போ இந்த சான்றிதழ் வாங்காமல் நீங்கள் எப்படி அந்த விற்பனையை செய்ய முடியும்? அப்போ அந்த சான்றிதழ் என்றைக்கு வரும்னு தெரியாமல் அந்த விற்பனை தேதியை நீங்கள் எப்படி முடிவு செய்வீர்கள் அப்படின்ற கேள்வி. இதற்கு அவங்க தரப்பு வக்கீல் சொல்லக்கூடிய வாதம் என்னென்னா, இப்போல்லாம் எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்கன்ட்டு. இது சட்டப்படி ஏற்கக்கூடிய வாதமா அப்படின்றது தான். பொதுவாக இப்போ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, ரஜினி, இவங்க விஜய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி தனுஷ், அப்புறம் கமல்ஹாசன், இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் இருக்காங்கன்னா, எல்லாம் இவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்கள். இவர்களுடைய திரைப்படங்கள்லாம் வெளிவரப்போகிறது என்றால் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு தேதியை முடிவு செய்வார்கள். பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம், தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த ஜனநாயகன் படமே பார்த்தீங்கன்னாக்கா போன தீபாவளிக்கு வர வேண்டியது, அப்படி தான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த தேதி தள்ளி போனது. சரியா? இப்படி தள்ளி போவதற்கு பல காரணங்கள் சொல்ல முடியும். ஷூட்டிங் முடியாமல் இருக்கலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சிக்கல்கள் வரலாம், சட்ட சிக்கல்கள் கூட வரலாம். இப்படி எது வேணாலும் வரலாம். இப்போ இதெல்லாம் வரும்போது தள்ளி போகுதுல்ல, அப்போ தள்ளி போகும்போது அதை யாரும் எதுவும் சொல்கிறது இல்லையே. இன்னொரு படம் வரப்போகுது, கிளாஷ் ஆகாமல் இருக்கணுன்றது கூட தள்ளி வச்சுக்கலாம் டேட்டை. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கான நிறைய உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும். அப்படின்னும் பொழுது இது சிபிஎஃப்சியோடைய சான்றிதழ் அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து அதனால தான் தள்ளி போகிறது அப்படின்னு சொல்கிறத நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா சான்றிதழ் வாங்கிவிட்டு தான் நீ முறையாக நீ வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண. இப்போல்லாம் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்குது, நம்ம ஊர்லேயே அது முழுசாக வந்துருச்சு. என்னென்னா, ரிசப்ஷன் வந்து முன்னாடி நாள், திருமணத்துக்கு முன்னாடி நாளே ரிசப்ஷன் நடக்கும். அடுத்த நாள் தான் தாலி கட்டுவாங்க. இப்போ தாலியே கட்டாமல் ரிசப்ஷன் நின்றுட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திருமணம்னு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. பொண்ணு மாப்பிள்ளையும் நிற்கிறாங்க, கோட்டை மாட்டிக்கிட்டு நிற்கிற மாப்பிள்ளை, பொண்ணும் நிற்குது. இப்போ அடுத்த நாள் தான் திருமணம். இப்போ திருமணம்ன்றது என்ன? அது அந்த சடங்குப்படி, அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மதப்படி, இல்லை சீர்திருத்த திருமணமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அதற்கு என்று சட்டம் என்ன விதிகளை வகுத்திருக்கிறதோ அந்த விதிப்படி நடந்தால்தான் அது திருமணம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். நான் வந்து ரிசப்ஷன் ஒரு நாள் முன்னாடியே நின்றுட்டேன், ரெண்டு பேரும் நின்றுட்டோம், அதனால் நீ வந்து இது கல்யாணம்னு ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்க முடியாது. சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. சரியா? அப்போது நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒன்றா இருக்கிறது நீங்கள் பார்க்கலையா, நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் செஞ்சது நீங்கள் பார்க்கலையா, நாங்கள் நிச்சயம் பண்ணது அதெல்லாம் வேறு. அதனால தான் தனியாக நிச்சயம்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து திருமணம்னு வைக்கிறாங்க. இந்த சடங்குகள்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து பதிவாகணுன்றதுக்காக தான். அப்போது இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் விழாமல் தேதியை நீங்கள் சொல்கிறது அப்படின்றது வந்து தப்பு. அப்போ தேதியை நிர்ணயம் செய்துவிட்டு நீங்கள் சான்றிதழுக்காக காத்திருப்பீர்கள் என்றால் ஒரு கால் அந்த சான்றிதழ் வந்து காலதாமதமாகிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காக தாமதமாகுதுன்னு வைங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜயுடைய தரப்பாகவே பேசுகிறேன். நான் ஒரு அரசியல் காரணத்துக்காகவோ இல்லை ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காகவோ கூட தாமதம் ஆகுதுன்னு வைங்களேன், அதை போய் நீங்கள் சட்டப்படி நான் தேதியை குறிப்பிட்டேன்னா அதனால் அவங்க கொடுத்தாகணும்னு நீங்கள் கேட்க முடியாது. அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ப்ரொசீஜரை கவனிக்கணும். அதாவது எங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. சிபிஎஃப்சி அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, தனித்து இயங்க வேண்டிய, திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய வார்த்தையை கவனிங்க, தனித்து இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போது தனித்து இயங்க வேண்டிய அந்த அமைப்பு உடைய அதிகாரத்தை நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியுமான்னா அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த அதிகாரத்தையே அவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன், அதனால் அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்றது தான் இந்த வழக்கு விசாரணையோட சாராம்சமாக நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய புரிதலில் தவறு இருக்கலாம், ஆனால் இதுதான் என்னுடைய அந்த புரிதலுடைய சாராம்சம். இப்போ இந்த வழக்கை எதை நோக்கி போகும்னா மேல்முறையீடு அப்படின்னு போகிறதுனாலும் அது டிலே ஆக போகுது. இல்லை ரிவிஷன் கமிட்டி அப்படின்னு ஆர்டரை வந்து விஜய் தரப்பு ஏற்றுக்குதுன்னு வைங்க, அதாவது மேல்முறையீடுக்கு போகாமல் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மறுசீராய்வு குழு,
அந்த மறுசீரழிவு குழு வந்து அவங்களுக்கு வந்து 15லேருந்து 20 நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு கால அவகாசம் ஒதுக்கலாம். அப்போ அந்த 20 நாட்கள் அப்படின்றது 27ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த முடிவுக்கு வராங்க அப்படின்னாக்க, அது பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ பிப்ரவரி 20, 23 அப்படின்னா தேர்தல் அறிவிப்பு அப்படின்றது நாம் எதிர்பார்ப்பது என்னென்னா, பிப்ரவரி 26லிருந்து மார்ச் முதல் வாரத்துக்குள்ளாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது என்றால், தேர்தல் ஆணையம் இந்த 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 படத்தை இது ஒரு பிரச்சார படமாக இருக்கிறது, இது ஒரு தேர்தல் பிரச்சார திரைப்படமாக இருக்கிறது, இதை அனுமதிக்க முடியாது என்று சொல்வதற்கும், இல்லை அதில் நிறைய கட்ஸ் கொண்டு வருவோம் என்று சொல்வதற்குமான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதனால் இந்த இந்த குழப்பத்திற்கு முடிவு, ஏன்னா இந்த வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா விசாரணையில் இன்றைக்கி அந்த டிவிஷன் பெஞ்ச் கேட்டிருக்காங்க. சரிங்க, இவங்க அப்பீலே வரலன்னு வச்சுக்கோங்க, நீதிபதிட்டே போகலை, சிபிஎஃப்சி மறுசீராய்வுக்கு அனுப்பிவிட்டது, அந்த குழுவுக்கு அனுப்பியிருந்தால் 5ஆம் தேதி அனுப்பியிருந்தால் என்றைக்கு இந்த படம் அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. 26ஆம் தேதி கிடச்சிருக்கும். ஏன்னா 20 நாட்கள், அந்த 20 நாட்கள் கிடச்சிருக்கோம். இந்நேரத்திற்கு அவங்க படத்தை ரிலீஸ் செய்வதற்கு தயாராக இருந்திருக்கலாம். 26ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாம் கருத்தில் கொண்டு எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் இந்த படம் மேலும் தாமதமாவதற்கான சாத்தியம்தான் அதிகம் இருக்குது அப்படின்றது தான் வருத்தமான உண்மை. ஏன்னா இதில் வந்து ஒருத்தருடைய படம் வெளியில் வரலன்றதுல குதூகலிக்கிறதுக்கோ கொண்டாடுறதுக்கோ எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு நல்ல நடிகர், அவருடைய திரைப்படம் வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதலும் கூட, என்னுடைய விருப்பமும் கூட. அதனால் அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இன்னொருத்தருடைய கஷ்டத்தில் வந்து நாம் கொண்டாடுவதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் துர்பாகியகரமான ஒரு சூழலில் இந்த படம் தாமதமாவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்குது. அப்போது இதை நடுவில் அமேசான், ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு அதை ஒப்பந்தம் போடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அங்கே வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்க பிப்ரவரி 10ஆம் தேதி வாக்கில் இதை வெளியிடுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி 10ஆம் தேதி வாக்கில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார்கள். அவர்களுக்கு சிபிஎஃப்சின்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்படின்னும் பொழுது அவங்க நேரடியாக அந்த ஒப்பந்தத்தை மேற்கோள் காண்பித்து அவர்கள் செல்லலாம். இப்போது இந்த படம் திரைக்கு வராத காரணத்தினால அவர்களை நீங்கள் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவர்கள் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகலாம். ஸோ அது ஒரு வழக்காகவும் வருவதற்கு, அல்லது இந்த வழக்கிலேயே அவர்களும் சேர்ந்து கொள்வதற்கு, இந்த வழக்கு அப்போவும் நிலுவையில் இருந்ததுன்னா சேர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போ இது மேலும் சட்ட சிக்கல்களை கொண்டு செல்கிறது, மேலும் குழப்பங்களை நோக்கித்தான் செல்கிறது. அப்போ ஜனநாயகன் என்ற படம் வெளியவே வராதான்னா கண்டிப்பாக வரும். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த, ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த நேரத்தில் வரப்போகிறதா என்றால் அதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.